இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவ மக்களிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்தி வரும் சில பிரச்சனைகள் குறித்தும் அதனை தடுத்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வலியுறுத்தியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் இந்திய மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடவும் மீனவர்கள் மீதான தாக்குதல்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகுகளை சேதப்படுத்தி கடலில் மூழ்கடிப்பதை தடுக்கவும் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் 229 மீன்பிடி படகுகளையும் மீட்டு கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைந்து எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக மீனவர்களை குறிவைத்து இலங்கை கடற்படை தொடர் தாக்குதல்கள் நடத்தி வரும் நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக இந்தியாவும் இலங்கையும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வங்கக்கடலில் 5 வெவ்வேறு என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். தருணங்களில் தமிழக மீனவர்கள் 24 பேர் மீதான தாக்குதல் சம்பவம் வருத்தம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காயமடைந்த நாகை மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதித்துள்ளது என்று குறிப்பிட்ட அவர், கடல் எல்லைகள் குறித்த புரிதலையும் மீனவர்களின் மரியாதை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது கட்டாயம் எனவும் குறிப்பிட்டார்.